நம்பர் 10ல இருக்கிறது வந்து ஹியூமன் ரிசோர்சஸ், அதாவது ஹெச்ஆர். நம்ம எல்லாருமே யோசிப்போம், ஹெச்ஆர் வந்து இருக்கிறதுலே ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தானே, அது நிறைய தியரட்டிக்கல் பேஸ்டாக தானே இருக்கும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், யூகேல போய் படிச்சுட்டு நம்ம ஹெச்ஆர் ஆயிடலாம் யூகேல அப்படின்னு சொல்லி. அங்கே தான் வந்து ப்ராப்ளம். யூகேல மோஸ்ட்லி லோக்கல் ஹெச்ஆர், அதாவது லோக்கல் பீப்புள், இந்த நாட்டு மக்களை தான் வந்து ஹெச்ஆராக எடுக்கிறதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரேசிசம் அந்த மாதிரி கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஹெச்ஆர் படிக்கணும், ஹெச்ஆர் வேலை பார்க்கணும் அப்படின்னா சிஐபிடி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக சர்டிஃபிகேஷன் ஒன்று ஃபினிஷ் பண்ணணும். அது வந்து லெவல் 6 ஆர் லெவல் 7, லெவல் 5லேருந்தே இருக்குது. லெவல் 5ல் சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி லெவல் 7 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூகேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கிறீங்க, ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அதில் டெவலப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கலாம். நான் வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 100 ஸ்டூடெண்ட்ஸாவது நீங்கள் மீட் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை வருஷம் நான் வந்து ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு இந்த நாட்டுக்கு வந்து. இத்தனை வருஷம் நான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோ மக்கள் ப்ரொஃபஷனல்ஸை பார்த்துருக்கிறேன். அதில் எனக்கு தெரிஞ்சு மொத்தமே 3 பேருக்கு தான் வந்து ஹெச்ஆராக வேலை கிடச்சிருக்கு. அதுவும் இந்தியாவில் வந்து 7-8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடச்சிருக்கு. ஸோ